கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களோடு கூட இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லியிருக்கிற தேவனே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிற தேவனே, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்வோமா? எது விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா என்று சொல்வோமா? ஆண்டவரே, மலைகளே விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனே, உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. எங்களோடு கூட இருக்கிற தேவனே, எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆமென். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன்,
திகிலுக்கு தூரமாவேன், எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, உம்முடைய கிருபை இயேசுவே, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்தி. எல்லாரும் சேர்ந்து கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவோ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மறுபடியும் பாடுவோமா? கிருபை விலகாதையா, உம்முடைய கிருபைகள் கிருபை விலகாதையா. ஆமென். கிருபை விலகாதையா, அல்லேலூயா. கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் வசனம் சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயமில்லாதிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை, திகிலுக்கு நாம் தூரமாவோம். அல்லேலூயா. நீதியினால், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன். ஆமென். விசுவாசத்தோடு எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, என்றென்றைக்கும் மாறாத உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியினால் மறுபடியும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள்
நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது, மாலைகள் விலகினாலும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 1 வசனமும் வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல வேர் ஊன்றி நிற்பான். எப்பொழுது என்றால், கர்த்தருடைய சிநேகம் நமக்கு கிடைக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய சீர்கேடுகளை குணமாக்கும் பொழுது. இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தரே சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ரிட்டர்ன், ரீஸ்டோர். நாம் கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவர், நம்முடைய சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்குகிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய கிருபையினால். கிருபையை குறித்து நாம் புகழ்ந்து கிருபைநாதரை ஆராதித்தோம். அந்த கிருபை நம்மை என்ன செய்கிறதாம்? சீர்படுத்தி ஸ்டெபிலைஸ் பண்ணுகிறது, பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது, ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது. இது எல்லாம் எப்பொழுது என்றால், நாம் அவருக்கு நேராக திரும்பும் பொழுது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் என்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம எல்லாரையுமே கர்த்தர் எவ்வளவு அழகாக நல்ல ஒரு நடையிலே அவர் நம்மை வர்ணிக்கிறார் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் மை பீப்புள், என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி. இங்கே தாங்க கொஞ்சம் உதைக்குது. அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று கர்த்தரே நம்மை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார். இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் திரும்புகிறோம். எப்படி திரும்புகிறோம்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருடைய மன கண்களையும் பிரகாசிப்பிப்பாராக. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரமும் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். இந்த அதிகாரம் முழுவதையும் 16 வசனங்கள் உண்டு. நாம் வீட்டிலே சென்று இதை நாம்
அதிகமாக தியானிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க, முதல் வசனத்தில் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். திரும்பினாங்க. பாதியாக அவர்கள் திரும்புகிறதை இங்கே பார்க்கிறோம். ஒரு குரூப்பு கர்த்தரை முழுவதுமாக விட்டு விடுகிறார்கள். அடுத்த குரூப்பை குறித்து நாம் இன்னொரு பகுதியிலே பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் வைத்து கொள்ளுவீர்களானால் அங்கே என்ன பண்ணுகிறார்கள்? 50-50. கர்த்தருக்கும் எங்கள் இருதயத்திலே இடம் உண்டு, அந்நிய தேவதைகளுக்கும் எங்கள் இருதயத்திலே இடம் உண்டு. ஆளுக்கு பாதி கொடுக்கலாம். நான் ஒரு ஆள், 2 பேருமே கேட்குறீங்க, வாங்க 2 பேருமே வந்து உட்காந்துக்கங்க. பாதி பாதி. முதலாவதாக 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தரே தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி நீங்கள் விட்டுட்டீங்க, நானும் விட்டுட்டேன். வெரி சிம்பிள். நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை விட்டு விடுகிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தரை இவர்கள் ஏன் விட்டு விட்டார்கள்? நீங்கள் வேதத்திலே வீடுகளிலே சென்று தியானித்து பாருங்கள். கர்த்தர் வருத்தத்தோடு அங்கே சொல்கிறாரு, என்னை விட்டுட்டீங்களேப்பா, அதனால தான் நானும் உங்களை விட்டு விட்டேன். ஆனாலும் என் கிருபையினால் உங்களுக்கு நான் சகாயத்தை கட்டளையிடுவேன். எப்பொழுது? என்னிடத்திற்கு திரும்பும் பொழுது உங்களுக்கு சகாயம் உண்டு. அதே அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். இதை தான் 2 நாளாகமம் 7:14 பார்க்கிறோம். தாழ்த்த வேண்டும், கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாத நிலைமையையும் கர்த்தர் அங்கே சுட்டி காட்ட தவறவில்லை. தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள். கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு திரும்ப வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு முன்பாக திரும்ப வேண்டும் அல்லவா? அடுத்த பகுதியினரை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, அங்கே நாளாகமத்திலே வாசித்த அதே காரியத்தை கர்த்தர் இங்கேயும் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் சீர்படுத்துவேன். திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவர், சகாயம் கட்டளையிடுகிறவர், கிருபையினால் நம்மை அரவணைத்து கொள்ளுகிறவர். அவருடைய கிருபை நம்மை சூழும் பொழுது நமக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்துகள், விபத்துகள், பலவீனங்கள் நம்மை விட்டு கடந்து செல்லும் என்று கர்த்தரே வாக்கு தருகிறார். இங்கே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வாசிப்போம். திட சாட்சியாய் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யவில்லை? தங்களுடைய கடின கழுத்தை விட்டு அவர்கள் திரும்பவில்லை என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. அதே 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 இந்த வசனங்களை வாசிப்போம் என்றால் சற்று நமக்கு விளங்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். எகிப்தின் ராஜாவாகிய தங்களை அந்நிய தேவர்களுக்கு கர்த்தர் துரத்தின மக்களுடைய வழிபாடுகளிலும்
இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளில் 2 வழிபாடுலையும் கலந்து கொள்ளுகிறார்கள். இதுவும் தேவைதானே, அதையும் விட்டுவிட முடியாது. நம்மள மாதிரி செய்யத்தகாத காரியங்களை 9வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எங்க செய்கிறாங்க? ரகசியத்தில். அதை தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே இடைபடுகிறார். நீ ரகசியத்தில் செஞ்சா நான் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டியா? இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், தியத்தீரா சபையை போல. எனக்கு இது ஆண்டவரும் வேண்டும், உலக வழிபாடுகளையும் என்னால் விட முடியாது. செய்யத்தகாத காரியங்களை அங்கே இஸ்ரவேல் புத்திரர் ரகசியத்தில் செய்ததும் அன்றி, சிலைகளை விக்கிரக தோப்புகளை நிறுத்தி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரியைகளை செய்து, தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர்களுடைய அந்த திரும்புகிறாங்க, ஆனால் திரும்பலை. பாதி பாதி. ஒரு குரூப்பை நாம் பார்த்தோம் 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில், என்னை விட்டுவிட்டீர்கள், என்னுடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டீர்கள். விட்டுட்டீங்களேப்பா என்னைய, உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினது உண்மை தானே, உங்களுக்காக நான் பிதாவின் சமூகத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுகிறது உண்மை தானே, என்னை விட்டுவிட உங்களுக்கு மனம் எப்படி வந்தது? என்னுடைய தயவில்லாமல் நீங்கள் உலகத்திலே நீந்த முடியாதே, அப்படி இருந்தும் என்னை விட்டு விட்டீர்கள். அப்படிலாம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் உங்களையும் வச்சுக்கிறோம், அந்நிய தேவதைகளையும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். அடுத்த பகுதியினர் இவர்கள் ஆண்டவரையும் தொழுது கொள்ளுகிறார்கள், அந்நிய தேவதைகளின் வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளுகிறார்கள். அதே அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய மனக்குமுறலை அங்கே தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 27க்கு வந்துடலாம். ஆசாரியர்களில் ஒருத்தர் அங்கே கூட்டிட்டு போங்க, அவன் உங்களுக்கு போதனை கொடுப்பான். போதிக்கிறவர்களை கர்த்தர் அந்நாட்களிலேயே தம்முடைய ஜனங்கள் நடுவிலே எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை என்று ராஜா கட்டளையிடுகிறான். அப்படியே அவர்கள் நீங்கள் 33 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பெத்தேலிலே குடியிருந்து எதை போதிக்கிறான் ஆசாரியன்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை, எப்படி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், பயந்து எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதனை கொடுக்கப்பட்டது. இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற சபை நடுவிலும் மந்தை நடுவிலும் கர்த்தர் தம்முடைய போதனையை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். தவறாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் தம்முடைய போதனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 2 பகுதியினரிலே நீங்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? விட்டுவிட்ட பகுதியினரிலே ஒருவராய் காட்சி அளிக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரையும் நான் ஆராதிப்பேன், உலக வழிபாடுகளுக்கும் அந்நிய தேவதைகளின் வழிபாடுகளுக்கும் என்னை கொடுப்பேன், பாதி பாதி. பிஸ்கட்லாம் உண்டு தானே, 50-50. நிறைய பேருக்கு அது பிடிக்கும் தானே. நிஜ வாழ்க்கையிலும் நாம் அதை பிடித்தமாய் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு கொஞ்சம் இருதயத்திலே ஒரு பகுதி, மீதி அவங்க பாவம் இல்லையா, தேவதைகளுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் போதனை கொடுக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டிய விதத்தை போதிக்கிறார். 29க்கு போகலாம். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவர்களை வைத்து ஆராதித்து பூஜித்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் எத்தனை இடங்களிலே அந்தந்த தங்கள் அந்த வார்த்தையை நாம் நம்முடைய மனதிலே பதித்து கொள்ள ஆவியானவர் கிருபை தருவாராக.
சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் தங்கள் தேவதை கர்த்தருடைய போதனை எப்படி பயந்து நடக்க வேண்டும் கொடுக்கப்படுகிற பொழுதிலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தெய்வங்களை கோவில்களிலே வைத்தார்கள். தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. 33க்கு வந்துருவோம். அப்படியே பாருங்க, ரெண்டும் 50-50ன்னு சொன்னோம் இல்லையா? கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை வந்தார்கள். இன்னைக்கு அது வந்தார்கள், அது அப்பங்க. நீங்கள் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிப்போம். இங்கே கர்த்தர் சொல்றார் பாருங்க, கர்த்தருக்கும் பயப்படுகிறார்கள், தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே. நாமும் இன்று அப்படித்தானே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இப்போ 34க்கு வந்துடலாம். போதுமா? அந்நாள் மட்டும் இல்லை, இந்நாள் வரைக்கும் தங்கள் முந்தின முறைகளின் படி. உங்க வேதத்தில் எப்படிங்க எழுதப்பட்டிருக்கிறது? முறைமைகளின் படியே. அப்படித்தானே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது கிடக்கட்டும், நான் என்னுடைய பாணியில் தான் போவேன். அது ஏதாவது உளருவாங்க, கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பழக்கத்தை விடக்கூடாது. இந்நாள் வரைக்கும் தங்கள் முந்தின முறைகளின் படியே செய்து வந்தார்கள் சொல்லலைங்க. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது, செய்து வருகிறார்கள். அவர்கள் 33வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கும் பயந்தார்கள், தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய தேவர்களுக்கும் பயந்தார்கள், சேவித்தார்கள். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, நியாய பிரமாணத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுகிறதும் இல்லை. அப்படித்தானே நம்முடைய ஜீவியம் எப்படியாக இருக்கிறது? தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படி ஆகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் இல்லப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், செய்கிறது இல்லை, எனக்கும் பயப்படுறதில்ல, நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இப்போதான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், என் ஜனங்கள், இவர்களை கைவிட எனக்கு எப்படி மனம் வரும்? இவர்களை நான் விட்டு விடுவதற்கு என் மனம் ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ளுவதில்லை. அதனால தான் பாடுகிறோம், கிருபையை விலகாதையா. நல்லா தான் இருக்கு, கிருபை விலகாதையா. எப்பொழுது கிருபை விலகாது? நான் எப்படி வேணுமாலும் வாழ்ந்து கொள்ளுவேன், கிருபை விலகாதையா. அல்லேலூயா. பரலோகம் அதை வரவேற்குமாம். 35க்கு வருவோம். கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது. அங்கே சொல்லப்பட்டது தேவனுக்கு எப்படி பயந்து நடக்க வேண்டும் என்கிற விதத்தை ஆசாரியர்கள் மூலமாக கர்த்தர் போதனை கொடுக்கிறார். இங்கேயும் ஒரு போதனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்நிய தேவர்களுக்கு இவங்களுக்கு ஒரு பயம். அந்த இது நாக்க நீட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணை உருட்டி பார்க்குது, கையில் அப்படியே ஒரு அருவாலை வச்சு நிற்கிது, பயமா இருக்கு. என்னப்பா இவராதுப்பா ரட்சிக்கிறவர்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா, அது மிரட்டுதுப்பா, அதனால இவரையும் வச்சுக்கிறோம். மிரட்டுதா, நீயும் வா. அதுவே சொல்லுது, என்னை விட அவர் பெரியவர், அங்கே போகாதான்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பெரியவரும் உள்ளே இருக்கட்டும், நீ சின்ன பிள்ளையா, நீயும் உள்ள வந்து உட்காந்துக்கோ. விருந்து படைக்கிறோம், அதிலே நரகளை வைத்தால் அந்த விருந்து ஏற்புடையதா? கர்த்தர் கேட்கிறார். எல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்நிய தேவதைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நோ நீட் டு ஃபியர் த ஃபாரின் காட்ஸ். அந்நிய தேவதைகளுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவிக்காதீங்க, அவைகளுக்கு பலியிடாதீங்க. அதுக்கு பதிலாக அந்நிய தேவதைகளுக்கு பயப்படாதீங்க, பதிலாக மகா வல்லமையினாலும்
ஓங்கிய புயத்தினாலும் நம்மை, நாங்கள் எங்கெங்க எகிப்து தேசத்தில் இருக்கோம்? நாங்கள் இந்தியாவில் தானே இருக்கிறோம். எங்களை போய் எகிப்து தேசத்திலிருந்து எப்படி கர்த்தர் வர பண்ணினார்? நாங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவது? இந்த எகிப்து பாவத்திலிருந்து நம்மை கர்த்தர் வெளியே அழைத்தார் அல்லவா? அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் நம்மை தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி அணைத்து கொண்டார் அல்லவா? எகிப்திலிருந்து உன்னை நான் வர பண்ணின எனக்கே, கர்த்தருக்கு என்று சொல்லப்படவில்லை, கர்த்தருக்கும் என்று சொல்லப்படவில்லை, கர்த்தர் ஒருவருக்கே பயந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை அப்படின்னு இருக்கிறது. அந்த வார்த்தையை உங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம வேத வசனத்திலே நாம் நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். அவரையே பணிந்து கொண்டு, அவருக்கே, அவரையே போடு, ஒரு ரவுண்டை போடுங்க. அவருக்கு மாத்திரம்தான் பயம். அவர் ஒருவருக்கே நான் கனம் பண்ணுவேன், பணிந்து கொள்ளுவேன், பயப்படுவேன். அவருக்கு மாத்திரம்தான் பலி செலுத்துவேன். என்ன பலிங்க? ரோமர் 12:1-2. நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவருக்கு நாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அர்ப்பணிக்க வேண்டும். பலி செலுத்துகிற விதத்தை புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து 37க்கு வருவோம். அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் கற்பனைகளின்படியும் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இல்லை வாரத்தில் ஒரு நாள் போதும். நம்ம அப்படித்தானே வேதத்தை தியானிக்கிறோம். என்னைக்கா நேரம் கிடைச்சா அந்த புக்கு கொஞ்சம் தூசி துடைப்போம். தூசி தான் துடைச்சிட்டோம், கொஞ்சம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஒரு சாப்டராது படிப்போம். என்னைக்கோ ஒரு நாள். இங்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? சகல நாளும் அவர் திட்டங்கள், அவர் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாருங்க? எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த எழுதி கொடுத்திருக்கிற இந்த திட்டங்களை வாசித்தா தானே புரியும். பிரமாணங்களின்படி, முறைமையின்படி, கற்பனைகளின்படி சகல நாளும் செய்கிறதற்கு, not the hearers of God's word, but we are the doers of God's word. That is the law of God. கர்த்தருடைய கட்டளை எது? வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல, கேட்கிற வார்த்தையின்படி என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், அவர் பக்கமாக என்னை திருப்புகிறேன். உங்கள் பொல்லாத வழிகளில் இருந்து நீங்கள் திரும்பினால் சேமம். நம்ம சேமத்தை விரும்புகிறோம். திரும்பு என்று கர்த்தர் சொன்னால் அது நமக்கு மிகவும் கடினமான ஒன்றாக காட்சியளிக்கிறது. சகல நாளும் செய்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? கவனம். எதுக்கெல்லாமோ கவனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இங்க காரியம், சகல நாளும் அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய திட்டங்களின்படி, அவருடைய பிரமாணங்களின்படி நாம் செய்கிறதற்கு நமக்கு என்ன வேணுமா? விஜிலன்ஸ் வேணும், கவனம் வேணும். நம்ம இதில் கோட்டை விட்டு விடுகிறோம். பார்த்துக்கலாம், அதெல்லாம் கர்த்தருக்கு ஒன்றும், அதெல்லாம் ஏற்றுக்குவார். நாமளே அவர் சொல்லாத காரியங்களை எல்லாம் நமக்கு போதனையாக கொடுத்து கொள்ளுகிறோம். கவனமாயிருங்க. மறுபடியும் சொல்றாரு, அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. அது கிட்டக்க போனாதான் தெரியும் அது டெட்டுன்றது. அது கண்களை உருட்டி கொள்ளலாம், மிரட்டலாம், கையிலே பட்டயத்தை உடையதாயிருக்கலாம். ஆனால் நான் அவைகளிலும் பெரியவராயிருந்து, நான் என்னுடைய வல்லமையினால் அவைகளுடைய வல்லமையை முறித்து விட்டேனே. நான் எல்லா கர்த்தத்துவத்துக்கும், எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா வல்லமைக்கும் மேலானவர். அப்போ நான் பெருசா, அந்நிய தேவர்கள் பெருசா? அப்புறம் ஏன் நீ பயப்படுற? யாருக்கு பயப்படணும்? எனக்கு தானே பயப்பட வேண்டும். நான் அல்லவோ பெரியவர். நாம் யாருக்கு பயந்து நடுங்குகிறோம்? நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களுக்கு பயப்படுவோம்.
ஏன்னா அவன் நமக்கு கொடுக்க வேண்டிய சில ப்ரிவிலேஜஸை கட் பண்ணிடுவான், பயந்து நடுங்குகிறோம். கர்த்தர் சொல்கிறார், அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் உங்களோட பண்ணின, எத்தனை தடவை சொல்கிறார் பாருங்க, அந்நிய தேவதைகளுக்கு பயப்படாதன்னு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. மிகவும் கர்த்தருடைய அந்த ஏக்கத்தின் தொனியை பார்க்க முடிகிறது. நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறக்காதீங்க. உங்களோட நான் இரத்தத்தின் உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை நீங்கள் மறந்தீர்கள் என்றால் எனக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்று தானே பொருள். ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு பழங்குடியினர் வசித்து வந்த நாட்களிலே இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மிஷனரிக்கு, அந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு நான் போவேன் ஆண்டவரே, நான் செத்தாலும் மடிகிறேன், உமை குறித்து உம்முடைய அன்பை குறித்து அந்த பழங்குடியினருக்கு நான் எடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீர் மாத்திரம் என்னோடு வந்தா போதும் ஆண்டவரே. லண்டன் மிஷன் அந்த மிஷனரியை எச்சரிக்கிறது. நீ போகிற இடம் எப்படி இடம் தெரியுமா? நல்லாவே தெரியும். அவர்கள் கேனிபால்ஸ் என்று சொல்லப்படுகிற மக்கள். மனிதர்களை பார்த்தால் அவர்கள் நாவிலே ஜலம் ஊறிவிடும். அவர்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாமா? நம்ம போயிட்டப்பா அப்படி தானே பண்ண போகிறோம். ஃப்ரையா, கிரேவியா, செம்ம கிரேவியா, அந்த மாதிரி அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தால் அவர்களுடைய நாவிலே ஜலம் ஊறி விடுமாம். எப்படியாவது நல்லா இருக்கான், வெள்ளை விளையர்னு இருக்கான், அடித்து சாப்பிட்டா என்ன சூப்பர் அப்பு, இன்னைக்கு தான் விருந்து நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை உயிரோடு வதைத்து அந்த இரத்தத்தை முதலாவது குடித்து விடுவார்களாம். பிறகுதான் அந்த ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிடுவார்களாம். நீ போகிற பகுதி இப்படிப்பட்ட பகுதிப்பா நண்பா, உன்னை இழக்க எங்களுக்கு மனமில்லை, வேறொரு பகுதியை தெரிந்து கொள், அந்த வேறொரு பகுதி தான் இந்த பகுதி என்று மிஷனரி அடம்பிடிக்கிறார். உன்னுடைய இடத்திற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி விமானத்திலே பாதி வரை வந்து அங்கே அவரை இறக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். தன்னன் தனியனாக அந்த நாட்டுக்குள்ளே, அந்த பழங்குடியினருக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த மனிதன் ஊர் தலைவனை சந்திக்கிறான். தலைவன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன உயரமாக இருக்கான், நம்மெல்லாம் குள்ளப்பட்டாசா இருக்கிறோம், என்ன வெள்ளையாக இருக்கிறான், நம்ம கண்ணங்கரேன்னு இருக்கிறோம், இவனை இன்னைக்கு நல்லா நம்ம என்ன செய்யலாம், ஆளாளுக்கு பிச்சு பிடுங்கி சாப்பிடலாம் அங்கே. ஆனால் மிஷனரி மிகுந்த தைரியத்தோடு நேராக வருகிறார். அப்பொழுது அந்த அந்த தலைவனுக்கு, அந்த பழங்குடியின தலைவனுக்கு என்ன நெஞ்சு அழுத்தம், பயமே இல்லாமல் வர்றான் பாரு இந்த வெள்ளைக்காரன். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், நானும் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணலான்னு வந்திருக்கிறேன், நீ என்னை சாப்பிடணும் தானே நினைக்கிற? ஆமாம், பச்சிக்குது சிக்கிறோம். உடன்படிக்கை முதலாவது செய்து கொள்ளுவோம், பிறகு பார்க்கலாம். என்ன உடன்படிக்கை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மனிதர்களை கண்டால் எங்களுக்கு பேரே நரமாமிச பட்சினிகள். நாங்கள் மனிதர்களை கண்டால் சாப்பிடுவதற்கு தான் நாங்கள் விரும்புவோமே தவிர, நீ என்னமோ கை காலு உடன்படிக்கை என்னென்னமோ சொல்றியே. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மிஷனரி அந்த ஊர் தலைவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்திலே ஒரு கப்பை எடுத்து அதில் அரை கப் அளவிற்கு அந்த மனிதனுடைய இரத்தமும், இந்த மிஷனரியுடைய சரீரத்திலிருந்து மீதி அரை கப் இரத்தமும் அங்கே எடுக்கப்படுகிறது. 2 இரத்தத்தையும் ஒன்றாக கலக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஊர் தலைவனுக்கு பயம் வந்து விட்டது. ஏன், இவனை சாப்பிட முடியாமல் போய்விடுமோ, நான் இவனை சாப்பிட்றதுக்கு தானே ஆசைப்படுறேன், இவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே, வந்த வேலை கெட்டு போயிடக்கூடாதுப்பா, சீக்கிரம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவர் கண்ணீரோடு சொல்ல ஆரம்பிக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக இயேசு தம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகளை கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி மேடு வரைக்கும் சிந்தின அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஊர் தலைவன் உள்ளத்திலே ஆவியானவர் அசை போட ஆரம்பிக்கிறார்.
அவன் சற்று மிரளுகிறான். என்ன சொல்ல வர்ற காரியத்தை சொல்லு. இப்பொழுது இந்த கப்பிலே இந்த இரத்தம் உறைந்து விடாதபடிக்கு 1.5 கலந்து இந்த இரத்தத்தை நீ பாதி நான் பாதி குடிக்க வேண்டும். நாங்கள் ரத்தம் குடிக்கிற ஆட்கள், எங்களுக்கு ஓகே, நீ குடிச்சிடுவியா? என் ரத்தமும் இதில் இருக்குது தானே. இப்போ 2 இரத்தங்களையும் குடித்த இவர்கள் இப்பொழுது என்னாகிவிட்டார்கள்? சகோதரராகிவிட்டார்கள். எனக்கு ஒரு கஷ்டம் என்றால், இந்த பழங்குடியின தலைவனே, நீதான் என்னை என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால், உன் இரத்தத்தை என் சரீரத்திலே ஏற்றி இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவதிலே நான் மும்முரமாய் ஈடுபடுவேன். இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை என்று அந்த ஊர் தலைவன் அப்படியே சாஷ்டாங்கமாய், நான் ஒரு சில வார்த்தைகளிலே முடிக்கிறேன், இது நடப்பதற்கு சில காலங்கள் எடுத்தது. அந்த மிஷனரியும் அந்த ஊர் தலைவனும் இப்பொழுது நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது அந்த மிஷனரியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஊர் தலைவனுக்கு, ஹீ இஸ் மை பிரதர், என் ரத்தம் அவன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு, அவன் என் ஆளு, அவனை போய் நான் அடிக்கலாமா, அவனை போய் சாப்பிடலாமா? எண்ணங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். இப்பொழுது மிஷனரி உள்ளத்திலே இந்த பழங்குடியினருடைய இரத்தம் என் சரீரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் இவனுக்கு ஆவிக்குரிய விதத்திலே காப்பாற்ற வந்திருக்கிற ஒரு போர் வீரன், இவர்களுக்கு சத்துருவால் எந்த ஒரு இடர்பாடும் வராதபடிக்கு இவர்களை நான் முன் நின்று படைத்தளபதியைப் போல இவர்களை காக்க வேண்டும். இப்பொழுது லண்டன் மிஷனுக்கு செய்தி பறக்கிறது. அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறார்கள். இவ்வளவு துரிதமாக ஆவியானவருடைய அசைவுக்கு காரணம் உன்னுடைய அந்த அர்ப்பணம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையை, ஒரு மனிதர்களே உடன்படிக்கையை மறப்பதில்லை, அவர்கள் அதில் உறுதியாயிருக்கிறார்கள். காரணம், ஒருவருடைய இரத்தம் அடுத்தவருடைய சரீரத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனை முறை கர்த்தருடைய இரத்தத்தை உள்வாங்கி இருக்கிறோம்? எத்தனை முறை உங்களுக்காக பீக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த சரீரத்தை நாம் மாம்சமாக ஏற்றி இருக்கிறோம்? உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? ஆனால் மறந்து விட்டோமே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறக்காத, நீ மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, ஓயாம சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் உள்ளத்திலே அது நிறைந்திருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. தட் இஸ் காட்ஸ் கமாண்ட்மெண்ட். நாம் கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கிறோம்? அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் தப்புவிப்பார். உடன்படிக்கையிலே மாறாத தேவன். நீ எனக்கு பயந்து நடந்தேனா, நான் உன் சத்துரு கைக்கு உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? செவி கொடாமல். நம்முடைய சாயல்தான் நமக்கு மூதாதையர்களிடத்திலும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, உடன்படிக்கையா, பயந்து நடக்கணுமா, சத்துருக்களுக்கு தப்புவிப்பாராம், என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நாங்கள் எங்கள் பாணியில் தான் போய்கொண்டு இருப்போம். அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படி செஞ்சாங்கங்க. அன்னைக்கு செஞ்சாங்களா? வாட் அபவுட் டுடே? அடுத்த வசனத்துக்கு வருவோம். அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும், பிள்ளை பார்க்குது, நீ தேவதைகளை சேவிக்கிறத மற்றவங்க பார்க்கல, உன் பிள்ளையே பார்க்குது. ஓ, இதுதான் ரூல் போல. அந்த பிள்ளை அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குது. அவர்கள் பிள்ளைகளும்
அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பிதாக்கள் செய்த தங்கள் பிதாக்கள் செய்தபடியே. நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். போதுமா? 50-50. இந்நாள் வரைக்கும். இன்னைக்கு என்ன டேட்டு, டே, டைமு மனதில் பதித்து கொள்ளுங்க. இந்நாள் வரைக்கும் செய்தார்கள் என்று சொல்லப்படலைங்க, செய்து வருகிறார்கள். இந்த பட்டியலிலே நீங்கள் ஒருவராய் காட்சியளிக்கிறீர்களோ என்பதை வேதவசன வெளிச்சத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். விட்டேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதாவது பரவாயில்ல, ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது 2 பக்கமும் போல, அதையும் வச்சுக்கிடுச்சு இதையும் வச்சுக்கிடுச்சு. கர்த்தருக்கும் பயப்படுவோம். எங்களுக்குன்னு ஒரு முறைமை இருக்குங்க, அந்த முறைமையின்படி தான் எங்கள் வீடுகளில் காரியங்கள் நடக்கும். அப்படி தான் நாங்கள் போவோம். நீ யார் சொல்கிறதுக்கு? அது உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியணுமோ ஆசாரியர்களுக்கு தெரியணுமோ இல்லை, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறாயா? கர்த்தருக்கே பயந்து நடக்கிறாயா? கர்த்தர் எதை காண்பார்? 50-50 என்பாரா அல்லது விட்டு விட்டாய் என்பாரா? நீ விட்டு விட்டா நானும் விட்டு விடுவேன். நீ என்ன பண்ற விவரமா எனக்கும் இதயத்தில் இடம் கொடுக்கிற, உன்னுடைய பழைய முறைமைகளின்படியே நீ இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறாய். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படியே நாம் தலைகளை தாழ்த்துவோம். அல்லது நாம் எந்த பகுதியினரில் ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு, நம்ம உள்ளத்திலே இடைபடுகிறவர், பேசுகிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்க? விட்டுவிட்ட பகுதியினரிலே ஒருவராய் இருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருக்கும் நாங்கள் பயப்படுவோம், எங்கள் பழைய முறைமைகளின்படியும் வாழ்ந்து வருவோம் இந்நாள் வரைக்கும்? நீங்கள் எதிலே ஒருவராய் காணப்படுகிறீர்கள்? ஆவியானவர் நமக்கு உள்ளத்திலே பேசுகிறவர். ஆண்டவரே, இந்த 2 குரூப்லேயும் நான் இல்லைப்பா, முற்றிலுமாக பக்கம் திரும்புகிறேன். அப்படி விரும்புகிற பிள்ளைகள் மாத்திரம் தூங்குகிற பிள்ளைகளுக்கு தொந்தரவு வராதபடி எழுந்து நின்று, நம்ம தூங்குகிற பிள்ளைங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அமைதியாக கர்த்தருக்கு நேராக நான் திரும்புகிறேன். முற்றிலுமாக நான் விட்டு விலகினவரிடத்தில் என்னை கொடுக்கிறேன். நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறார். ஆண்டவரே, நான் உங்கள் பக்கம் திரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு யார் உண்டு? ஆண்டவரே, இனி உங்களை விட்டு நான் போகமாட்டேன். ஆண்டவரே, உங்கள் ரத்தம் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குப்பா. என் மாம்சத்திலே உங்கள் மாம்சம் கலந்திருக்குதுப்பா. நான் எப்படி ஆண்டவரே உங்களை விட்டு போக முடியும்? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். இயேசுவின் பின்னால் நான் செல்வே, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வே, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அர்ப்பணித்தவர்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பக்கம் திரும்பினவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 55:7. எஸ், துன்மார்க்கன் தன் வழியையும் எவைகளை விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கமாக நான் திரும்பிட்டேன்பா. நீங்கள் முற்றும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன், அவரிடத்திற்கு நான் திரும்புகிறேன். காரணம், அவர் என்னை என் சத்துருக்களின் கைக்கு விலக்கி தப்புவிக்கிறவர், அவருடைய கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளுகிறவர், அவருடைய மேகம், அவருடைய அக்னி இரவும் பகலும் நான் வழி நடக்க கூடும்படிக்கு என்னை முற்புறமும் பிற்புறமும் நெருக்கி என்னை ஜீவ பாதையிலே நடத்துகிறவர். அவர் பக்கமாக நான் திரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியையும் தன் நினைவுகளையும் விட்டு. கர்த்தரிடத்தில் திரும்புகிறோம். விட வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது, என் நினைவுகளை, எனக்குன்னு சில நினைவுகள் இருக்குங்க, எனக்குன்னு சில வழிகள் இருக்குங்க. நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தானே போய்கொண்டு இருக்கிறோம். எனக்குன்னு ஒரு வழி இருக்குங்க, அதில் தான் நான் போவேன், அடம் பிடிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கடவன் என்றால் மஸ்ட், ஷுட், கம்பல்சரி, கட்டாயமாக. கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளையும் தங்கள் நினைவுகளையும் விட்டு. நீங்கள் எசேக்கியேல் 18:32 படிப்பீர்களானால், மனம் திரும்புங்கள், உங்கள் மனசை திருப்புங்க. நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இன்னைக்கு எத்தனையோ துயர செய்திகளை இந்த 2025 தொடங்கினதிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தானே. எத்தனை இழப்புகள், எத்தனை சாவுகள், மரண சத்தங்கள். இன்று காலையிலும் கூட டெல்லியிலே 10-15 பேர் ஒரே டைமிலே மடிந்து விழுந்தார்கள். தொடர்ந்து துயரமான சம்பவங்கள், துயர செய்தி நடந்து கொண்டு இருக்கின்றன. கர்த்தர் சொல்றாரு, அதன் நடுவிலே உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்றால், நீ என் பக்கம் திரும்புறதுக்கு உனக்கு நான் சந்தர்ப்பம் தருகிறேன். நீ ஏன் சாக வேண்டும்? உன் மனதை என் பக்கமாக திருப்பு. சகரியா 1 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஒவ்வொரு தீர்க்கனை கொண்டு கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். எசேக்கியேலை கொண்டு சொல்லுகிறார், ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார். இப்பொழுது சகரியா மூலமாக என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்ன என்றால், எங்க திரும்புங்க? என்கிட்ட திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனம், உங்க முற்பிதாக்களை போல நீங்க இருக்காதீங்க. அவர்களை நோக்கி, எதை விட்டு திரும்ப வேண்டுமாம்? தன் நினைவுகளையும் தன் வழிகளையும் விட்டு திரும்பும்படியாக சொல்லுகிற கர்த்தர் இங்கே ஓப்பனாக பேசுகிறார். பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும். நாமெல்லாம் யாரு? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். மை பீப்புள். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் அழைக்கிறார். நல்லா இருக்குல்ல? என் ஜனம் என்று சொல்லும்போது உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளுதையா. ஆமாம், கொள்ளை கொள்ளுது. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இங்கே மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் பொல்லாத கிரியைகள், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு
திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சேனைகள் எத்தனை தடவை சொல்லுது? ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் தம்மை குறித்து சொல்லுகிறார். நான் சிங்கிள் கிடையாது, சேனைகளுக்கு கர்த்தர். நான் ஏதோ பாவப்பட்ட ஜென்மம் உன்னை கூப்பிடுறேன், நீ தப்பு கணக்கு போட்டு விடாதே. உன்னை விழுங்கும்படிக்கு பொல்லாதவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ இரையாகி போய்விட வேண்டாம் என்கிற ஆதங்கத்தினாலே தான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், என்னிடத்துக்கு திரும்பு. ஆனாலும் எனக்கு செவி கொடுக்கல, கவனிக்கிறதே இல்லை. கவனிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கவனிக்க மாட்டோம். அழிந்து போகிற டெம்பரரியாய் தற்காலிகமாய் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்குத்தான் நம்முடைய முழு கவனத்தை செலுத்துகிறோம். அப்படித்தானே? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஐயோ பாஸ் திட்டுவான், சீக்கிரம் வர சொல்லி இருக்கான், சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடுகிறோம், பறக்கிறோம், குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்று சொல்லுகிறோம். வேகமா போ. எல்லாம் டெம்பரரி, தற்காலிகத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், செவி கொடுக்கிறோம், முழு கவனத்தை செலவு செய்கிறோம். ஆனால் நித்திய காரியங்களை கர்த்தர் எத்தனையோ முறை நம் நடுவிலே எச்சரித்து கொண்டு இருந்தாலும் செவி கொடுப்பதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. இன்னுமாக வாசிக்கலாம். இன்னொரு தீர்க்கனை கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எரேமியாவுக்கு திரும்புவோம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய படாபடா ப்ராஃபெட்ஸ், பெரிய ஆட்கள். இவர்களை கொண்ட பெரிய தேவன், சேனைகளின் கர்த்தர் எரேமியா 4:1 என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம் பாருங்க. நமக்கு பேர் என்னங்க? இஸ்ரவேலே. ஓசியா 14:1 அப்படித்தானே வாசித்தோம். இஸ்ரவேலே நீ திரும்பு. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும், ஒரு இடத்திலும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தீர்க்கனை கொண்டு, ஒவ்வொரு ஆசாரியனை கொண்டு நம்மை எச்சரிக்கிறார். நீ திரும்புகிறதற்கு உனக்கு மனசு இருக்கா? முதல்ல அதை சொல்லுப்பா அப்படிங்கிறார். நம்ம மனசு இருக்குன்றத ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நேராக திரும்புகிறோம். ஆண்டவர் கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன் அருவருப்புகளை என் பார்வையில் இருந்து விட்டு திரும்பு. நம்ம சில அருவருப்பான காரியங்களையும் வைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், மனிதன் சொல்லவில்லை. மனுஷன் சொன்னா நீங்க எதிரடிக்கலாம், நீங்க அவனை மிதிக்கலாம், அவனை கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்கே நம் நடுவிலே நம்மோடு இடைப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய நலனை விரும்புகிறவர். நீ சுகமாயிருக்கதான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, செயல்படுகிறவரும் கூட. உனக்கு சேமம் அருளுவேன் வாக்குரைத்தவர் அவர் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆமேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இங்கே சொல்றாரு, உன் அருவருப்புகளை, உங்கள்னு இருக்குதா உங்க வேதத்துல, கொஞ்சம் தெளிவா படிங்களே. உன் அருவருப்புகளை, அங்கே பன்மையிலே சொல்லலைங்க, நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து கூறு போடுகிறார். பிரித்து மேயிறாங்க சொல்றாங்க இல்லையா? அதான் இங்க நடக்குது. உன் அருவருப்புகளை உன் நடுவில் இருந்து நீ என்ன பண்ணு, என் பார்வைக்கே வரக்கூடாதுப்பா. நீ அதை எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணு, அகற்றி விடு. நீ அலைந்து திரிவதில்லை. நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் அழகா சொல்றாங்க, அது அலையுது. கர்த்தர் சொல்றாரு, நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை, திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை பொறுப்பெடுக்கிறவர், நான் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறவர், நான் உன்னுடைய கேர்டேக்கர். மகிமையானவைகளின் மேல் எல்லாம் என்ன உண்டாயிருக்கும்? கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். ஏசாயா 4:5 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அதை விசுவாசிக்கிறவர்கள் வாக்குத்தத்தமாக சுதந்தரித்து கொள்ளலாம். நான் கர்த்தருடைய மகிமைக்கு பாத்திரர், என் மேல் அவருடைய காவல் உண்டாயிருக்கும். எப்பொழுது? அருவருப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பார், என்னை காப்பார். அல்லேலூயா. கோரஸ் பாட முடியுமா? உன் அருவருப்புகளை என் பார்வையில் இருந்து, மனிதர் பார்வையில் இருந்து இல்லைங்க, கர்த்தர் பார்வையில் இருந்து அகற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுக்கிற சேமம். கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு பனியை போல,
நான் உனக்கு அலங்காரம் போல, நான் உனக்கு சிறந்த வாசனை கொடுக்கிற திரவியம் போல. இதெல்லாம் எப்பொழுது? நான் திரும்பவே மாட்டேன், அவர் என் மேலே பணியாக இருக்கணும். நடக்கிற காரியமா? அந்த அளவுக்கு கர்த்தரை நாம் தரம் குறைத்து எடை போட்டு விடுகிறோம். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதற்கு வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம கிட்ட வந்து எவ்வளோ ஹம்பிளா பெக்கிங்ல கேட்கிறார். திரும்புகிறதற்கு மனது இருக்குதா? என் பக்கம் திரும்பு. உன் அருவருப்புகளை, அநேக தேவ பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் அருவருப்புகளை பார்க்கிறார். அதனால தான் தைரியமாக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை மனிதர்களுக்கு உங்க அருவருப்புகள் தெரியாமல் போகலாம், நீங்கள் மறைக்கலாம். கர்த்தருடைய கண்கள் யாவர் மீதும் நோக்கமாயிருக்கிறது. அவர்கிட்ட நம்ம மறைக்கவே இயலாது. அவர் சொல்றாரு, என் பார்வையில் இருந்து உன் அருவருப்புகளை அகற்றிவிடு. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாமே. அப்படியே ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சற்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். இங்கே ராஜா எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு போஸ்ட்மேன் மூலமாக, தபால்காரர் மூலமாக செய்தி அனுப்புகிறார். அங்கே அஞ்சல்காரர் வாங்கி நிருபங்களை வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள், கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். 9க்கு வருவோம். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் தங்களை சிறைபிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு. ஐயோ, யாருடைய இரக்கமும் எனக்கு கிடைக்கலையே, நான் தன்னந்தனியனாய் இருக்கிறேனே, மனசோர்வோடு அமர்ந்திருக்கிறாயோ? கர்த்தர் உன்னிடம் பேசுகிறார். நீ கர்த்தருக்கு நேராக உன்னை திருப்பும் பொழுது, உன் அருவருப்புகளை கர்த்தர் பார்வையில் இருந்து அகற்றிவிட்டு நீ கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவர்கள் கண்களிலே உனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுகிறவர் நான் அல்லவா? நம்ம திரும்ப மாட்டோம், ஆனால் இரக்கம் மட்டும் வேணும்னு கேட்குறோம். அங்கே வாசிப்போம், இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். நீ திரும்பினா அதுவே உனக்கு ஒரு மேஜர் ரீசன் ஆயிடும், உனக்கு இரக்கம் கிடைக்கும். கிருபை விலகாது, கண்டிப்பா விலகாது. அந்த கிருபைநாதர் உன்னை சூழ பாளையம் இறங்குவார், உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பார், உன் நடுவிலே மகிமையாய் விளங்குவார். எப்பொழுது? அவர் பக்கம் நாம் திரும்பும் பொழுது. தொடர்ந்து படிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? கிருபையும். கிருபை வேணும்னு ஆசைப்படுகிறோம். அந்த கிருபைநாதர் தான் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் ஜனங்களாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால், மறுபடியும் கர்த்தர் எத்தனை தடவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க. எத்தனை வார்த்தைகளை உங்கள் முன்பாக, என் முன்பாக அவர் வைக்க தவறவில்லையே. ஓரிரு இடத்திலே மாத்திரம் சொல்லல, வேதாகமம் முழுவதிலும் ஆங்காங்கே நம்மை பார்த்து அலறுகிறார். திரும்பு திரும்பு, அழிவின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையின் நாள் சமீபித்து விடுகிறது. மத்திய ஆகாயத்திலே தூதர்களை அனுப்பி என் பிள்ளைகளாகிய உங்களை நான் சேர்த்து கொள்ளுகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தட் இஸ் வை டர்ன் டு மீ, என்னிடத்திற்கு திரும்புங்கள். நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், என் முகத்தை உங்களை விட்டு மறைப்பதில்லை, விலக்குவதில்லை. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவருடைய பிரசன்னமே நம்மை சூழ்ந்து கொள்ளுமே,
அவர் நமக்கு பாதுகாவலராயிருக்கிறாரே, பராமரிக்கிறவராயிருக்கிறாரே, அரவணைக்கிறவராயிருக்கிறாரே. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒன்று டோட்டலாக கர்த்தரை விட்டு விடுகிறோமா, அல்லது பரவாயில்ல இவரையும் ஒரு வாரத்தில் வச்சுக்குவோம், அப்பப்போ உதவுவார் நமக்கு, ஏசுநாதரே அப்படின்னா என்னான்னு கேட்பார். அந்த அளவுக்கு அவர் டெண்டர், நான் கூப்பிட்டா வந்துடுவார். காலம் வரைக்கும் தான். அந்த கிருபையும் சர்டன் பீரியடு தான். அது நம்மை அவர் பக்கமாக திருப்புவதற்கு. நாம் அந்த கிருபையை கடைசி வரைக்கும் வச்சு வண்டி ஓட்டிடலான்னு தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. ஆலயத்திலே தான் நியாய தீர்ப்பு துவங்குகிற காலம். நாம் அதற்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் பக்கமாக நாம் திரும்ப வேண்டுமே. அவர் நம் பக்கமாக திரும்புகிறார். ஆண்டவரே, நீர் என் பக்கமாக திரும்புகிறீரே, எத்தனை நல்லவர். அவர் பக்கமாக திரும்பும் பொழுது நமக்கு எதையெல்லாம் பெருகச் செய்கிறார். நம்ம அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். நம்முடைய வளர்ச்சியிலே, குரோத்திலே நம்மை பெருக செய்கிறவர். நம்முடைய அலங்காரத்திலே, நான் அந்த உலக அலங்காரத்தை சொல்ல வரலை, அதை விட்டு நம்ம வெளியே வரணும். நமக்கென்ற ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்கிறது. 29ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த அலங்காரத்தை நீங்கள் வீடுகளிலே சென்று உங்கள் வேத புத்தகத்தை திறந்து தியானித்து பாருங்கள். நாம் எப்படி அலங்கரிக்கிறோம், கர்த்தர் நம்மை எப்படியாக அலங்கரிக்கிறார். அவர் நம்மை அலங்கரிக்கிற தேவன். எப்படி அலங்கரிக்கிறார்? அந்த அலங்காரத்திலே நம்மை பெருக்குகிறவர், சீர்படுத்துகிறவர். மாத்திரமல்ல, நம்முடைய பலத்திலே எத்தனை முறை நாம் பலவீனப்படுகிறோம். மாசுபடிந்த இந்த உலகத்திற்கு போகும் பொழுதெல்லாம் நம்முடைய சரீரம் பலவீனம் அடைகிறது அல்லவா? இந்த சமுதாயம் தண்ணீரை காசு கொடுத்து வாங்குகிறது. இந்த சமுதாயத்தின் அடுத்த தலைமுறையினர் காற்றையும் காசு கொடுத்து வாங்க போகிறார்கள். அன்னைக்கு நீங்கள் இருக்கணுமா இல்லை எடுத்துக்கொள்ளப்படணுமா? அது உங்கள் கையில். நீங்கள் அவர் பக்கம் திரும்பிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் தப்புவிக்கப்படுவோம் சொல்கிறாங்க. காற்றையும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. 400 ml இவ்வளவு ரேட்டுன்னு போட்டுட்டாங்க. அது துவங்கி விட்டது வியாபாரம் சொல்லுகிறார்கள். நம்ம ஊருக்கு அந்த வியாபாரம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எங்கே போனாலும் வாட்டர் கேனை கையில் எடுத்துக்கிட்டு தானே போகிறோம். தண்ணீரை காசு கொடுத்து புலம்பலிலே எரேமியா கதறுகிறான். நாங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. ஆண்டவரே, தண்ணீரை மாத்திரல்ல, காத்துக்கும் நீ காசு கொடுக்கணும். காலம், பொல்லாத காலம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறவர். உன்னுடைய வேல்யூஸ்லே உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி, உனக்குன்னு ஒரு தகுதியை நான் ஏற்படுத்துகிறவர். நம்ம நினைக்கிறோம் நான் யாராக்கும், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். கர்த்தர் சொல்கிறாருங்க, உங்களை கனம் பண்ணுகிறதிலே அவர் முந்திக் கொள்ளுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? எப்படி? ராஜா கேட்குறான், எப்படிப்பா ஆனர் பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? ஐயா, என்னைத்தான் ஆனர் பண்ண போகிறார், என்னை விட்டால் அவருக்கு யார் இருக்கா? ராஜாவே, இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும். அப்படியா? போய் அப்படி மொர்தெகாய்க்கு செய் போ. சொன்னதெல்லாம் தவறக்கூடாது, கரெக்டாக செய்யணும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாக செய்யப்படணும். நீ தான் சொல்லிக்கிட்டே போகணும். எப்படி? அதுதான் கர்த்தர். கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறவர். மாத்திரமல்ல, மன மகிழ்ச்சியினால் உங்களை சீர்தூக்குகிறவர். இது மாத்திரமா? பரிபூரணத்தை உங்களுக்கு அருளும்படியாக உங்கள் அருகே கர்த்தர் நிற்கிறார். எதிலெல்லாம் பரிபூரணம்? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக. நீங்கள் எதுலங்க? எல்லாவற்றிலும். ஆல் திங்ஸ், அபண்டன்ஸ் இன் ஆல் திங்ஸ். நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த ஆல் திங்ஸில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். செக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டாருங்க, நீ ஃபில் பண்ணிக்கோன்றார்.
நீ ஃபில் பண்ணிக்கோ. நீ எதிலெல்லாம் எந்த காரியங்கள் உனக்கு வேணும், எல்லாவற்றிலும். எபேசியர் 1வது அதிகார கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர். உங்களை பார்த்து அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும். எத்தனை நாளைக்கு? ஆல்வேஸ். பாருங்க, எப்பொழுதும். எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சம்பூரணம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். பரிபூரணத்திலே கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிறவர். அதை தான் 1 பேதுரு 5:10 வாசித்தோம். நம்மை பலப்படுத்துகிறவர், நிலை நிறுத்துகிறவர், நம்மை சீர்படுத்துகிறவர். எதிலே? பரிபூரணத்திலே. எல்லாவற்றிலும், எப்பொழுதும். இன்னைக்கு நாளைக்கு மட்டுமா? அவருடைய வருகை வரைக்கும். இங்கே கொடுக்கிற பலிபீடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாத வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் வருகை வரைக்கும். மற்றவர்களை மாதிரி நம்ம சமூகத்திலே இந்த இடத்திலிருந்து ஆசீர்வாத வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிறது அவர் வருகை வரைக்கும், அல்லது என்னுடைய மரணம் வரைக்கும். என்னது? அபண்டன்ஸ், பரிபூரணம், சம்பூரணம். சில பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க சம்பூரணம். கூப்பிடுறதே நல்லாயிருக்கும். சம்பு செம்புன்னு வாங்க, அப்புறம் பூரணன்றுவாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த பெயர்லாம் நம்மளாம் ரொம்ப நாகரிகத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்கள். அந்த பேர்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். சம்பூரணம் உள்ளவர்கள். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும், ஆல் திங்ஸ் அட் ஆல் டைம்ஸ். அடுத்து வாசிக்க, சகலவித நற்கிரியைகளிலும், அதுலேயும் ஒரு பெருக்கம், அதுலேயும் ஒரு பூரணம். பாருங்க, பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக சகலவித கிருபையையும் பூரணமாக, அதுலேயும் சம்பூரணம். எத்தனை இடத்துல அங்கே பெருக்கத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், ஆல் தட்ஸ் யூ நீட். உனக்கு என்ன தேவை? கிருபை தேவை. அந்த கிருபை இருந்ததுன்னா நீ எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நீ எப்படி இருப்ப? சம்பூரணம், அபண்டன்ஸ். அதை தான் யோவான் 10:10 சொல்கிறாரு. அங்கே ஒருத்தன் நிற்கிறான், இங்கே நான் நிற்கிறேன். அவன் ஒரு கையை நான் சொல்லிடுறேன், அவன் திருடுவான். அவனுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலை, அதனால என்னத்தையா திருடிட்டு போக வருவான். திருடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லையா? கொல்றதுக்கும் தயங்க மாட்டான், அழிக்கிறதற்கும் தயங்க மாட்டான். அவனிடத்தில் இரக்கம் என்பது சற்றளவும் கிடையாது. உங்களை ஏமாற்றி உங்களை அழித்து விடுவான். நானோ, அவன் அப்படி நிற்கிறான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணம். அறகுறையாய் கர்த்தர் நம்மை நிறைக்கிறவர் அல்ல, பரிபூரண நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறவர். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு எப்போ கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, இதுங்க வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, யோசிக்கலாம், தவறில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை உள்ளே பார்க்கிறவர். அவர் சொல்கிறாரு, உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து நீ அகற்றி விடும் பொழுது உன்னிடத்திலே கிருபையை பெருகச் செய்வதற்கு ஐ ஆம் ஏபிள், ஐ கேன். இதுக்கு மேலே என்னங்க சவாலான வார்த்தை வேணும்? பெருகச் செய்ய அவர் வல்லவராய் இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர், வல்லவராய் இருக்கிறார். நாம் இதை சற்று ஆழத்திலே நாம் தியானிக்கலாம் என்று நம்புகிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் அல்லங்க, முழு வேதாகமத்திலும் அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். 8 to 10 வரை வாசிக்கலாம். நீயோ மனம் திரும்பி, நீயோ
அப்போ அவங்கெல்லாம் திரும்பினாங்க, ஆனால் அவங்க திரும்பின மாதிரி எனக்கு ஒன்றும் என் பார்வைக்கு தெரியலை. நீயோ மனம் திரும்பி எதை திருப்ப வேண்டும்? மனசை. மனசு திரும்பிச்சுன்னா மற்ற எல்லாம் தானே திரும்பிவிடும். மனசு திரும்பிச்சுன்னா அருவருப்புகள் அகன்று விடும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உலகத்தின் மாமிசத்தின் பிசாசின் பிடியிலே சிக்கி தவிக்கிற நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், நீயோ மனம் திரும்பி என்ன பண்ணணுமா? கர்த்தரின் சத்தத்திற்கு லிசன் த வாய்ஸ் ஆஃப் யுவர் லார்ட் காட். கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற, இன்று இந்த தேதியே நீங்க போட்டுக்கங்க, இன்று உங்களுக்குன்னு சொல்லல, உனக்கு கற்பிக்கிற, இனிமே கற்பிப்பேன்னு சொல்லல, கற்பித்து கொண்டு இருக்கிறவர். ரொம்ப காலம் கூட வேண்டாங்க, 25 தொடங்கினதுலேருந்தாவது கர்த்தருடைய போதனையிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் தானே. பழையதை கூட விட்டுருங்களேன், பழசு போயிடுச்சுங்க, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. 2025 தேவனுடைய போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தானே. போதிக்கிற கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படி, ஒரு கற்பனை 2 கற்பனை இல்லைங்க, எல்லா கற்பனைக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். இதுதான் செஞ்சிட்டேன்ல ஆண்டவரே, அதுக்கு இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு கர்த்தர் அதை ஒரு பொழுதும் ஏற்கிறவர் அல்ல. உன் அதிபதிக்கு போய் செலுத்து, அவன் கேட்பானான்னு கேட்குறார். போ, உன் அதிபதி உன் பாஸ்ன்னு சொல்கிறேல, அவன்கிட்ட போய் இப்படி சொல்லு, அவன் கேட்பானா? என்கிட்ட வந்து கேட்குற? கர்த்தர் கேட்கிறார். நம்மளுடைய பாஸுகளுக்கே நம்மளால் பதில் சொல்ல முடியலை. ஹெவன்லி பாஸ் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சகலவித கிருபையையும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் பெருகச் செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. எப்படிப்பட்ட வல்லமை? சர்வ வல்லமை. ஆம்னிபொட்டன்ட் லார்ட், ஆம்னிசைன்ட் லார்ட், ஆம்னிப்ரெசன்ட் லார்ட், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ சக்தி படைத்தவர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் செஞ்சா. இப்போ 9க்கு வருவோம். அப்பொழுது, எப்பொழுது? செய்யும் பொழுது, அந்த கற்பனைகளுக்கு செவி சாய்க்கும் பொழுது உனக்கு அந்த நன்மையை கர்த்தர் அந்த வார்த்தையின் முடிவிலே சொல்லுகிறார், பரிபூரணம் உண்டாக செய்வார். நம்மள எல்லாரும் நன்மைக்கு தானே ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நன்மை கிடைக்காதா, அந்த நன்மை கிடைக்காதா? எங்கே போகிறீங்க? நன்மை வாங்க போகிறோம். நன்மை வாங்கிட்டு வரும்போதே செய்கிறதெல்லாம் நன்மைக்கு எதிரான காரியம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி நான் உனக்கு போதனை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும் பொழுது செய்வாய். கேட்கறதில்ல, செய்ய வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் கேட்குறதே பெரிய விஷயங்க, நான் அப்படின்னு முறைக்கிறீங்க. கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு, கேட்கறது பெருசு இல்ல, செய்கிறாயா? செய்யும் பொழுது எதிலெல்லாம் பரிபூரண நன்மை? நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும். வேலையில் சொல்லலைங்க, வீட்டிலையும் வேலை செய்வோம், வெளியிலையும் வேலை செய்வோம், எங்கே போனாலும் நம்ம கை வேலை செய்யும். எல்லா வேலைகளிலும் கர்த்தர் எங்க ஆப்பு வைக்கிறார் பாருங்க, அழகா சொல்லுகிறார். நம்முடைய தலைமுறை, நீ கேட்கலனா கூட பரிபூரண நன்மை உன்னை சேரும், உன் பிள்ளையை சேரும். இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கு, அப்படியே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எப்பொழுது துள்ளும்? இந்த வசனத்துக்கு என் வாழ்க்கையை சரியாய் அமைத்து கொள்ள நான் என் மனதை திருப்பும் பொழுது. அதனால தான் பாடல் வழியாய் கர்த்தருக்கு சொன்னோம், நான் உங்கள் பின்னால் வருவேன், திரும்பி பார்க்க மாட்டேன். லூக்கா 9:62 கலப்பையின் மீது கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன். எனக்கு நேராக திரும்புனா இது எங்கே திரும்புது? அங்கே வெளியே அழிவை நோக்கி திரும்புது. அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட்.
நீ பின்னால திரும்பி போனேன்னா தகுதியை இழந்து விடுவா. என்ன தகுதி? பரிபூரண நன்மையை பெறுகிற தகுதியை. யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப். நீ தான் காரணம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். எதிலெல்லாம் பரிபூரணம்? எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும். நீ வளர்க்கிறையே பெட்ஸ், நீ வளர்க்குறையில ஆடு மாடு கோழி நாய் புறா பூனை பன்றி எல்லாம் கர்த்தர் இங்கே கொண்டு வருகிறார். பாருங்க, மிருக ஜீவனின் பலனிலும் பலனிலும். ஐயோ, எங்கள் வீட்டில் ஆடு வளர்க்குறோம், ஆடே குட்டி போட மாட்டேங்குது. இங்கே வாங்களே, ஜோம் பண்ணுங்களே. ஒன்றுமே சொல்லலைங்க. ஆடே குட்டி போடு. அந்த நாளிலே அந்த ஆடு ப்ரெக்னென்ட் ஆகிவிட்டதா. அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க, நீ சும்மா விளையாட்டுக்கு பண்ணின, நாங்களாம் சிரித்தோம், எங்கள் அப்பா விழுந்து விழுந்து சிரிச்சாரு, நீ சொன்னதை கேட்டுட்டு இந்த பிள்ளை என்ன ஆடே குட்டி போடுன்னு சொல்லிட்டு போகுது. மாதிரி நல்லா விளையாடுது இந்த பிள்ளை. விளையாட்டு அல்லங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். குட்டியே போடாத ஆடு இப்போ ஒரே டைமில் 4 குட்டி போட்டுருச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் எனக்கும் தான். மிருக ஜீவனின் பலனிலும். அடுத்துங்க, நிலத்தின் கனியிலும். உனக்கு என்னத்தை கொடுக்கிறவர்? பரிபூரணத்தை கொடுக்கிறவர். எனக்கு பரிபூரணம் வேணும். எத்தனை பேர் ஆசைப்படுறோம்? அது வாசிக்கும் போதே நமக்கு உள்ளம் ஹாப்பி ஆகுது தானே. அப்போ 8வது வசனத்தை நம்ம மெமரைஸ் பண்ணி கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். சண்டே கிளாஸ் மாதிரி சொல்றீங்க. நம்ம எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகள் தானே. பிள்ளைங்க அப்பா சொல்கிற வார்த்தையை சொல்லத்தானே வேண்டும். குழந்தைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்டில் நாம் எப்படி இருக்கிறோம்? வணங்கா கழுத்துள்ளவர்களாய், இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்பதிலே உறுதியாய் இருக்கிறோம். ஒன்று விட்டு விடுகிறோம், இல்லாவிட்டால் இவரையும் வைத்துக் கொள்ளுகிறேன், அதையும் சேர்த்து கொள்ளுகிறேன். பரிதாபம். ஆண்டவரே, நான் உம்மை முற்றிலுமாய் விட்டு விலகிட்டேன், ஒரு தடவை என்னை மன்னியுங்க. நவ் இட் செல்ஃப், ஃப்ரம் நவ் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் உம்மிடத்திற்கு நான் திரும்புகிறேன். அப்படி திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் பரிபூரண நன்மை. ஒரு காரியம் 2 காரியம் மாத்திரம் கிடையாதுங்க. தொடர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம், அந்த உபாகமம் 4வது அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். 30-31 வாசிக்கலாம். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் தேவனாகிய கர்த்தர். இப்போ கர்த்தர் சொல்றாருங்க, நீ திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால். இப்போ 31 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன் கையை நான் பிடிச்சுக்கிட்டேன். எப்போ நீ என்கிட்ட திரும்பினையோ உன் கையை நான் பிடித்து கொண்டேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் கர்த்தர் உன் வலது கையை பிடித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் நம்மை கைவிட மாட்டார் தானே, உன்னை அழிக்கவும் மாட்டார். உனக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நான் மறப்பதும் இல்லை. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்போ உபாகமம் 30:10க்கு வருவோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகள், உன் கற்பனை இல்லை, உன் கற்பனை இல்லை, உன் கட்டளை இல்லை, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி திரும்ப வேண்டுமாம்? வித் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். எப்படி திரும்பணும்? எந்தெந்த காரியங்களில் இருந்து திரும்பணும்? கர்த்தர் அழகாக நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்பும் போது
பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல மேலும் உன்மேலும் நன்மை உனக்கு உனக்கு மற்றவங்களுக்கு இல்ல, உனக்கு நீ கர்த்தர் பக்கம் திரும்பினா உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும். அப்ப இடையில அவருக்கு நம்ம என்ன பண்ணி விட்டோம்? மனசை துக்கப்படுத்தி விட்டோம். இப்ப கர்த்தர் சொல்றார், நீ என் பக்கம் திரும்பிட்டேனா நானும் உன் பக்கம் திரும்பிடுறேன். draw near to me, I also draw near to thee. நான் உன் பக்கம் திரும்பவும் என்ன செய்வேன்? அந்த சந்தோஷத்தை எப்படி காமிப்பேன்? உனக்கு நன்மை உண்டாக செய்வேன். கர்த்தர் என் மேல சந்தோஷமா இருக்கிறார். ஹவு கேன் ஐ நோ? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாக. உன் மேல நான் சந்தோஷப்படுகிறேன். பெற்றோர் அதைத்தானே செய்கிறோம். பிள்ளை மேல ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா உடனே வா கடைக்கு, அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ. அது திகைச்சி பார்க்கும். காலங்காத்தால் இந்த ஆள் போட்டு அடி உதச்சான், நிமித்துனா, இப்போ என்ன இப்படி கூப்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கான், இந்த அப்பந்தானா பார்க்கும். அது நானே தாண்டா, உன் அப்பந்தாண்டா, வாங்கிக்கோ. நல்லா இருக்குல்ல? கர்த்தர் திரும்பவும் உண்மை உனக்கு நன்மை உண்டாக சந்தோஷமாயிருப்பார். ஆதியாகமம் 12:3 வருவோம். அங்கே கொடுக்கிற வார்த்தை திரும்புகிற பிள்ளைகளுக்கு. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு போ. உடனே அவன் கீழ்ப்படிந்தான். எங்க போனோம் தெரியாது. எப்படி போனோம்? 6 முச்சந்தில போய் நிற்கிறேன். எந்த ரூட்ல போ? முதல்ல இருக்கிற இடத்த விட்டு வெளியே வா, அங்க நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இப்போ 12:3 வாசிக்கலாம். உங்களையும் சொல்லப்படல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை. அதனால தாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் ஆசீர்வாத வார்த்தையை சொல்றது. அங்க பாத்திரவான்கள் இல்லைன்னா அது என்கிட்ட ரிட்டர்ன்ல வந்துடும். ஜாலி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மனசா ஆசீர்வதி. அவங்க ஒர்த்தா இருந்தாங்கன்னா அங்க ரீச் ஆயிடும். அவங்க ஒர்த்லெஸ்ஸா, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க பண்ண உங்ககிட்டயே வந்துடும். உங்ககிட்ட இருந்து தானே கிளம்புச்சு, உங்ககிட்டயே வந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். ஏன்? நீ என் பக்கமா திரும்பி இருக்கிற. நான் சொல்ற இடத்துக்கு போகணும்னு ஹாப்பியா உன்னை அர்ப்பணித்து விட்டாயே. உன்னை யாரெல்லாம் பிளஸ் பண்றாங்களோ நான் இங்கிருந்து அவங்கள என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இன்னொரு குரூப்பும் இருக்குங்க, உன்னை சபிக்கிறவர்களைன்னு இருக்கா, சபிக்கிறவனைன்னு இருக்கா. அப்ப யாருங்க நம்மளை சபிக்க முடியும்? சாத்தான் ஒருவன் தான் நம்மை சபிப்பான், மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஐயோ என்னை சபிக்கிறாங்களே, உங்க காதில் அதென்ன விழலையா? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க வாயில விழுகிற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அவங்க வருத்தத்தை நம்ம சம்பாதிக்க கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். அதில் நான் முழு ஜாக்கிரதையா என்னை காத்து கொள்ளுவேன் என்றால் மனிதர்கள் ஆகட்டும், யார் ஆகட்டும், அங்கு காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உன் பக்கம் திரும்புவது இல்லை. ஆனா ஒரு ஆளு கோயிங் ஆன் கர்சிங் அஸ். யாரு? சத்துருவானவன். உன்னை கர்த்தர் அழகா சொல்றாரு, உன்னை சபிக்கிறவர்களையும் சொல்லலைங்க, சபிக்கிறவனை நான் சபிப்பேன். எப்படி சபித்திருக்கிறார்? கொலோசையர் 2:15 நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும், அவனுடைய எல்லா அதிகாரங்களையும், அவனுடைய எல்லா வல்லமைகளையும் என்ன செய்து விட்டார்? உரிந்து கொண்டு cursed him on the cross of Calvary. சிலுவையிலே அவனை சபித்து விட்டார். அவர் மௌனமா தொங்குறார்னா விவரமா தான் மௌனமா இருக்கிறார். உங்களை சபிக்கிறவனை கர்த்தர் சபிக்கிறவர். தொடர்ந்து 12:3 வந்து விடுவோம். பூமியில் உள்ள உனக்குள் உனக்குள் உன்னை மீறி போகாது அந்த ஆசீர்வாதம். எத்தனை மாபெரும் பாக்கியம்! நம்ம வசனங்களை மட்டும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் அல்லேலியானுவோம், அதுக்கு பின்புலத்தை விட்டு விடுவோம். என் பக்கம் திரும்பினேனா உனக்கு எல்லாம் உண்டு. நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். சங்கீதம் 65 அதிகாரம் 9வது வசனம். தேவரீர்
ஆ பூமியை விசாரித்து அவர் அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வாசித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. விண்கலத்திலிருந்து நாசா ஒரு இந்த பூமியை கோடிட்டு காட்டுகிறார்கள். அது லேசா ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கு, ஒரே ஒரு புள்ளி தான். பெரிய அந்த வானம் பூரா அப்படி கோடா தெரியுது, ஒரே ஒரு வெள்ளையா ஒரு புள்ளி தெரியுது. என்ன தெரியுது? நீங்க வாழ்ற பூமி. ஒரே ஒரு புள்ளி தான். இந்த பூமிக்குள்ள வசிக்கிற நம்ம நினைக்கிறோம் இந்த பூமி எவ்வளோ பெருசு. இந்த பூமியில் பெருசு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பார்வையில் இந்த இருக்கிற விண்கலத்திலிருந்து எடுக்கிற ஃபோட்டோவிலே இந்த பூமி ஒரு துளியாக தான் தோன்றுகிறது. இதுக்குள்ளே வாழ்கிற நம்ம பண்ணுற அலப்பறைகள், என்ன அலப்பறைகள்! நான் பெருமைப்படுவேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவங்க பக்கத்தை பேச மாட்டேன். ஊ ஊ ஆ. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியில் உனக்குள் ஏன் நீ என் பக்கம் திரும்பி இருக்கிறதுனால சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பூமியில் இருக்கிற உன்னை நான் என்ன செய்கிறேன்? விசாரிக்கிறேன். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனதுனால நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கவலைகளை, பாரங்களை அவர் மேல் வைத்து வைப்போம். ஆனால் விடமாட்டோம், போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். வைத்து விடுங்கள், அவர் நம்மை விசாரிக்கிறவர். தேவரீர் பூமியை விசாரித்து, ஒரே ஒரு புள்ளி மாதிரி இருக்கிற பூமியவே கர்த்தர் விசாரிக்கிறார்னா அவர் எத்தனை மேன்மையானவர். அந்த அளவுக்கு நம்ம என்னங்க சாதிச்சிருக்கோம் கர்த்தருக்காக? நம்மை அவர் வந்து விசாரிக்கிறதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? நான் கொடுத்ததுனால தான் நீர் என்னை விசாரிக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. அவர் பூமியை விசாரித்து அடுத்து என்ன பண்றாரு? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் பாய்ச்சுகிறது மட்டும் இல்லைங்க, செழிப்பு. வெறும் செழிப்பு இல்லை, மிகவும் அபண்டன்ஸ். இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டியை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். ப்ராஸ்பரிட்டிக்கு பின்னால இருக்கிற காரியங்களை சத்ருவானவன் மறைத்து விடுகிறான். கர்த்தர் இங்கே அழகா சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கிறவர். என்கிட்ட இருந்து வர்ற தண்ணி, நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்கு போற ரிவர்ஸை குறித்து கர்த்தர் அங்கே அழகாக எழுதுகிறார். ஒவ்வொரு ரிவரும் எப்படிப்பட்ட ரிவர்ன்னு சொல்லி நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. அந்த நதியினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மிகவும் செழிப்பாக்குகிறார். கோல்டு ஒரு பவுன் 60,000. ஐயோ அம்மா, கையில் காதில் மூக்கில் போடலைனாலும் ரேட்டெல்லாம் அத்துபடியாக தெரிஞ்சு வச்சிருக்கு. 60,000 என்ன 1 lakh கூட போகட்டும், கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்கிறவர். நீங்கள் யோபு புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. பொன் விளையும் இடம் எங்கே? கண்டுபிடிங்க. அதெல்லாம் கர்த்தர் உங்கள் வேதத்திலேயே பொன்னை வைத்திருக்கிறார், வெள்ளியை வைத்திருக்கிறார், நதிகளை வைத்திருக்கிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் உங்களை மிகவும் செழிப்பாக்குகிறவர். அவர் செழிப்பாக்கும் பொழுது நீங்கள் அவர் பக்கம் திரும்ப ஏன் தயக்கம்? ஆண்டவரே, நான் உங்கள் பக்கமே திரும்புகிறேன், வேறு பக்கம் நான் திரும்ப போகிறது இல்லை. அப்படி தானே பாடல் வழியாக கர்த்தருக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எனக்கு முன்னால் கிராஸ் தான். இப்போ நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குது? கிராஸ் தான். வெளியே போன பிறகு பாடணும், அதுதான் காரியம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே அல்லவா இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து மீதியை நம்ம வருகிற நாட்களிலே பார்க்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். நான் ஏற்ற காலத்தில், எப்பொழுது? முந்தைய வசனத்தை வாசிப்போம். என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில். ஐயோ, மழை பெய்யலங்க, என் ஊர்ல மழை பெய்யல. வெயிட்
ஏற்ற காலம். அவருக்குன்னு ஒரு காலம் அவர் எப்பவுமே தாமதிக்கிறவர் கிடையாதுங்க. அவர் எப்பவுமே வேக வேகமாக வந்து உங்ககிட்ட கொட்டிடவும் மாட்டாருங்க. சரியான நேரத்தில் சரியானதை சரியான விதத்திலே செய்கிறவர். அதுதான் ஏற்ற காலம். ஏற்ற காலத்திலே உங்களை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அவர் கரத்துக்குள்ளே இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அவர் கரத்துக்குள்ளே இருந்த அந்த வேலையை யார் பாப்பா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாகவே உங்களை அர்ப்பணித்து கொண்டே செல்லுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மழை பெய்ய பண்ணுவேன். அது வனாந்தரமாக இருக்கட்டும், அது மழை பெய்யாத ஒரு பகுதியாக அது எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. மழை பெய்ய பண்ணுவேன். பூமி ஒரு கோட்டில் ஒரே ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய பூமி தன் பலனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்வார் என்றால், அந்த பூமியிலே வசிக்கிற உங்களையும் என்னையும் விசாரிக்காமல் போய்விடுவாரா? நம்மை உயர்த்தாமல் போய்விடுவாரா? பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். எப்பொழுது? கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது. நாம் தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். என்னோடு நீர் பேசினீரப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி தான் சொல்ல போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க போகிறேன். இன்னையிலிருந்து ஆண்டவரே எனக்கு மழை பெய்ய பண்ணுகிறவர் நீர். ஆண்டவரே, பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கிறவர் பக்கமாக நான் திரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். பிரைஸ் த லார்ட். கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது பரிபூரணம், பரிபூரணத்திலும் பெருக்கம். தேவன் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுள்ளவர்களாயிருக்க விரும்புகிறவர். உங்களிடத்திலே அவர் தமது கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நேராக நான் என்னை திருப்புகிறேன். என்னுடைய வேத தியானம் குறைந்து விட்டது, என்னை மன்னியுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை நான் திருடுகிறேன், என்னை மன்னியும் ஐயா. உம்முடையதை உமக்கே கொடுக்க கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகளை திறந்து உள்ளத்திலிருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். நான் முழு இருதயத்தோடும் நான் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்திற்கு திரும்புகிறேன். எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக செய்கிறவரே, உமக்கு நேராக திரும்புகிறேன். Thank you, Jesus. Hallelujah. பூமியை விசாரிக்கிறவர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறவர். இப்படி நீர் அதை திருத்தி, கர்த்தர் உன்னை திருத்தும் பொழுது you accept his correction. ஆண்டவரே, உம்முடைய திருத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்க செய்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் பக்கமாக திரும்பு மகனே மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டுகிறவர்களின் விஷயத்தில்
கர்த்தர் பதில் செய்யாதிருப்பாரோ? கண்டிப்பாக சீக்கிரத்தில் அவர்களுக்கு செய்வார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நம்புவோமே, நம்முடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே பதித்து விடுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன் சொல்லுவோம். Praise the Lord Jesus. Thank you Father. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அகே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. Thank you Jesus. Thank you Lord. உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவராமே. என்னை சபிக்கிற சத்துருவை சபிக்கிறவராமே. உம்மை மனதார தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. நன்றி நன்றி நன்றி. ரிபாக்கியம் தூரபஷ்யகேலந்தரந்தடரதலந்திரபதலதா யசோதகாரியம்பேலந்தரதலதா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசினீரப்பா. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக உம்மிடத்திற்கு திரும்புகிறோம் ஐயா. எங்களிடத்திற்கு நீர் திரும்புகிறவராமே. நாங்கள் உம்மை விட்டு விட்டோமே, எங்களை ஒரு விசை கூட மன்னியும் ஐயா. நாங்கள் உமக்கும் அந்நிய தேவதைகளுக்கும் இடம் கொடுத்த அக்கிரமத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. நாங்கள் முற்றிலுமாக உம் பக்கமே திரும்புகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு பனியை போன்றவர் அல்லவா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. பரிபூரண நன்மை உண்டாக செய்கிற தெய்வத்துக்கு மனதார துதிகளை செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியே பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் மழை பெய்ய பண்ணுவீராக. நீர் விசாரிக்கிறவர் அல்லவா. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் ஒவ்வொருவரையும் மிகவும் செழிப்பாக்குகிற கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம்.
எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் ஐயா, நீர் போதும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் போதும் ஐயா, உம்முடைய ஜீவன் போதும் ஐயா. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.